கடவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளின் கால வேளைக்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நல்ல கால வேளையில் ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க, நம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டோர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுதும் வாரங்கள் முழுதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தீர், எங்களோடு கூட இருந்தீர், எங்களை போஷித்தீர், எங்களை வழி நடத்தினீர். கடந்த வாரத்தினுடைய எல்லா தேவைகளை சந்தித்தீர், வேலைகளுக்கு பலனை எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே, திருச்சபையின் மக்களாய் இணைந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். விசேஷமாய் பாடகர் குழு ஞாயிறாக இந்த ஆராதனையை நாங்கள் ஆண்டவரை அனுசரிக்க இருக்கிறோம். அப்பா, கர்த்தர் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருப்பீராக. பாடல்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. பிரசன்னத்தினால் நிரப்பும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே வருகிறார்களோ, என்னென்ன விண்ணப்பங்களோடு தேவ சமூகத்திற்கு வருகிறார்களோ, எல்லாருடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பாடல் மூலமாய் வேத வசனங்களின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிற கர்த்தருடைய தாசனை நீர் எங்கள் மத்தியில் பயன்படுத்தி அதன் மூலமாய் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டு பாடகர் குழுவை அர்ப்பணிக்கிறோம், இசை வாசிக்கிறவர்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உடைய கரத்தின் நிழல் மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. நம் யாவரும் எழும்பி நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக 200 ஆண்டு கீதங்களிலே 95வது பாடலை நாம் பாடுவோம். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் என்ற பாடலை நம் யாவரும் இணைந்து பாடுவோம். 200 ஆண்டு கீதம் 95வது பாடல். பக்தரே வாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் பாலனை வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை ஜோதியில் ஜோதி மானிடத்தன்மை நீர் வேறுத்திலே
ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. ஸ்துதியும் உண்டாகவும் தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புருவினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். எக்கால தொனியோடும் அவரை துதியுங்கள். வீணையோடும் சிரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையா இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. பாவ அறிக்கை ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நீங்கி நடந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே தேவரீர்
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்திமுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். 25ஆம் சங்கீதத்தை பாடலாய் பாடுவோம். நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீதனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் ஆயிருக்கிறார். பூமியில் ஆளுங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரையதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்பிக்கைக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். தேவன் நாம் அவருடைய சுதந்திரங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமென். இன்று உடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் இந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழியில் போகிறது முலஜனம் என்றோ என்னுடைய வழிகள் அறியாதவர்கள் ஆவிக்கும்
சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 113. 113ஆம் சங்கீதம். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? வானத்தின் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி நம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தம் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரப் பண்ணுகிறார். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியிலும் இப்பொழுதும் பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். காருங்கள், வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னுடைய பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுதொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியின் இடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடிமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்னும் நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரரை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரில் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. இப்போது நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த விசுவாசிக்கிறேன். குமாரனாகிய பரிசுத்தாவினாலே திருப்பி பிறந்தார். விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பாவ மன்னிப்பும் சரமுய்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். அவர் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ண கடவும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரை இல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனை எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். பரிசுத்த ஆவி எங்களுக்கு எடுத்துக் கொள்ளாதேயும். பின்வரும் துதிகளுக்கு துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. இப்பாடல் வரிகளை பாடலாக பாடுவோம். இதுவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதமான பாடல்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக சிறந்த பாடல்களை தருகின்ற தேவ ஊழியர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. உலகம்
கருவிகளுக்காக கர்த்தரை துதிப்போமாக. துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. இசை தட்டு சமூக வலைத்தளங்கள் வழியாக நடைபெறும் இசை ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. நமது சபையின் பாடகர் குழுவிற்காக இதை ஏற்படுத்த முயற்சி செய்த தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிப்போமாக. துதிப்பதே தகுதியல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. பின்வரும் ஜெபங்களுக்கு எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே என்ற வரிகளை பாடலாக பாடுவோம். மாற்றுத்திறனாளிகள் மூலம் நடைபெறுகிற இசை ஊழியங்களுக்காக அவர்களின் தேவைகளுக்காக ஜெபிப்போமாக. ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. பாடல் மூலமாக சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிப்போமாக. ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. நமது திருமண்டலத்தின் அனைத்து சபைகளின் பாடகர் குழுவிற்காக அதன் பொறுப்பாளர்கள் இசை வாசிப்பவர்கள் யாவருக்காகவும் திருமண்டலத்தின் மூலம் நடைபெறுகிற பாடல் ஊழியங்களுக்காகவும் ஜெபிப்போமாக. ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. இக்கால பாடல்கள் மூலமாக ஜனங்கள் தொடப்பட்டு இயேசுவின் அன்பை அறிந்து ரட்சிக்கப்பட ஜெபிப்போமாக. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. நமது சபையில் பாடகர் குழுவில் இசை வாசிப்பவர் பாடகர்கள் பொறுப்பாளர்களுக்காக ஜெபிப்போமாக. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. நமது பாடகர் குழு பாடல்கள் மூலமாக நமது சபையார் தொடப்பட ஆசீர்வதிக்கப்பட ஜெபிப்போமாக. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. கிறிஸ்து பிறந்த திருநாள் முன்னோரும் 2ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். அப்பா பிதாவே, நீர் கொடுத்த ஸ்லாக்கியங்களுக்காக உமக்கு சோஸ்திரம். இகபர நன்மைகளுக்காக நன்றி. உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை முன்னோடியாக வந்து யோவான் சானகனின் எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எம் ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகை எதிர்நோக்கும் இவ்வேளை தூய ஆவியானவரின் எச்சரிப்பின் சத்தத்தை கவனமாக கேட்டு பாவத்தின் விழாமல் மனம் திரும்பி நித்திய இரட்சிப்பை சுதந்திரித்து எமக்கு உதவி செய்த வேண்டும் என்று உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அன்பின் பிதாவே. பொதுவான சோத்திர ஜெபத்தை நாம் அனைவரும் எழுப்பிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அடியாராகும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தெய்வக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு ஒரு இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீங்களை சிஸ்தித்ததுக்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் உண்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் உண்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட நிலைமதியாகும் அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மைமடைவோம் எங்கள் நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிஞர்களாய் இருக்கவும் எங்களை உங்கள் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் நமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் வெப்புகளை பிரஸ்தாபப்படுத்தவும் எதிரே செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மை மகிமை சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென்.
இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். சபையார் அனைவரும் உட்காருங்கள். கர்த்தருடைய பெரிதான நாமத்துல எல்லாரையும் வரவேற்கிறோம். சபை ஊழியரின் ஆணைக்கிணங்க நேரமாவோன்னு தெரிஞ்சிருந்தோம், எப்பண்டா விடுவாங்கன்னு காத்துட்டு இருக்கோம். பரிசுத்த மத்தேயு ஆலய சபை மக்களே, மக்களின் மனநிலையை அறிஞ்சும் கூட எங்களுடன் பாட வந்திருக்கும் சபை ஊழியர் அவர்களே, சரிகம பதனிச கட்டைகளில் ஏதேனும் ஒன்று பாடல் குழுவினரால் கலைச்சி விடப்பட்டாலும் கூட அதையும் அசால்ட்டா எடுத்து போட்டு எங்களுக்காக இசை வாசிக்கும் வித்துவான்களே, உங்கள் அனைவரையும் பரிசுத்த மத்தேயு ஆலய பாடல் குழுவினர் சார்பாக பாடல் ஞாயிறு ஆராதனைக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது முதலாவதாக வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களால் எழுதப்பட்ட ஆதி திருவார்த்தை திவ்ய என்ற பழங்காலத்து பாடலை பாட காணலாம். பாலனாக பிறந்தார். ஆதிக்கு வார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார். அற்புத பாலனாக பிறந்தார். ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதிரையோரை இணைத்திட, மாசற்ற ஜோதி திரித்துவத்தோர் வந்து மரிய கண்ணியிட முதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுகுமாரன் வேஷமா விசுவாசவித்து யுக சிம்மாசன தாழுகை செங்கோல் தாம் தாம் தன்னர வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட, இங்கித 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ராஜன் சிம்மாசனம் மேலோக ராஜாதிராஜன் சிம்மாசனம் தாம் தாம் கண்ணர வண்ணர
அது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. இரண்டாவதாக நாங்க பாட போற பாடல் ஏஞ்சல்ஸ் வி ஹேவ் ஹர்ட் ஆன் ஹை என்கிற ஒரு ஆங்கில பாடல். இது ஜேம்ஸ் சாட்விக்னு ஒருத்தர் எழுதினாரு. இது ஒரு மிகவும் பிரபலமான ஒரு ஆங்கில கிறிஸ்மஸ் கேரல் சாங். இது ஒரு பாரம்பரியமான பிரெஞ்சு பாடல்ல இருந்து 7 வருஷத்துக்கு பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த பாட்டு எல்லா கிறிஸ்மஸ்லயும் பாடப்படுகிற ஒரு ஸ்பெசிபிக்கான கேரல் சாங். இந்த பாடலின் பொருள் லூக்கா நற்செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ளபடி முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறிப்பாக பெத்லஹேமுக்கு வெளியே மேய்ப்பர்கள் ஏராளமான தேவதூதர்கள் புதிதாக பிறந்த குழந்தையை பற்றி பாடி புகழ்ந்து பேசும் காட்சியை தான் இந்த ஆங்கில பாடல் விவரிக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 15 இந்த பாடலின் விளக்கம் இருக்குது. இந்த பாடல் 1862ஆம் ஆண்டு எழுதப்பட்டு ஒரு அறியப்படாத இசையமைப்பாளரால் இசையமைக்கப்பட்டது. இந்த பாட்டோட சிறப்பம்சமே இந்த பாட்டில் வருகிற ஒரு வரி குளோரியா இன் எக்ஸால்சஸ் டேயோ. இது ஒரு லட்டின் வேர்ட். இதுக்கு அர்த்தம் என்னன்னா தேவனுக்கு மகிமை. இப்ப நாங்க அந்த சாங்கை பாட போறோம். அந்த பாடலை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். And the
போற ஒரு பாட்டு வந்து ஹிந்தி சாங் தும்தூர் ஹோத்தோ கரிபா ஜாவோ என்ற ஒரு ஹிந்தி பாட்டு. இந்த ஹிந்தி பாட்டு வந்து அழகா எழுதியிருக்காங்க. அதாவது அது என்ன சொல்லுது, என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நீ வியாகுலத்தில் இருந்தா ஏசின் அருகில் வந்து விடு, அவர் வந்து எல்லா கஷ்டத்தையும் மறந்து விடு. அதுதான் சொல்லியிருக்கு. கிறிஸ்மஸ் உன்னோட உள்ளத்துல வந்துச்சு அப்படின்னா எல்லாமே மாறி போகும். அதுவும் இல்லாம நம்ம காலத்தை வீணாக்காம, வீணான பொருளை தேடாம, நம்பிக்கை இழக்காம, கவலை விட்டு களி கூர்ந்து புதிய வாழ்க்கையை வந்து தொடங்கணும். புதிய வாழ்க்கை வந்து ஏசப்பா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஹிந்தி சாங் வந்து அழகாக நம்மள்ட்ட வந்து சொல்லுது. ஸோ எல்லாரும் தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த பாட்டை பாடலாம். व्याकुल हो तो मुस्कुराओ, अंधेरों में न भटको, चोरी को पाओ खुशखबरी को ना ठुकराओ।
அடுத்து நம்ம பாட போகிற பாடல் வந்து வைல் ஷெப்பர்ட்ஸ் கெப்ட் தேர் வாட்சிங் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சாங். இந்த சாங்கை எழுதினவர் யாருன்னா வெஸ்லி வர்க் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர். அவர் வந்து அவருக்கோட காலேஜில் ஒரு சில்வர் ஜூபிலி ஃபங்க்ஷனுக்காக அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த பாட்டை பாடினார். இதோட அர்த்தம் என்னன்னா, மேய்ப்பர்கள் வந்து ராத்திரி வேளையில் விழித்திருந்த போது தான் அவங்களுக்கு வந்து நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அந்த நற்செய்தியை நம்ம போய் எல்லா இடத்துக்கும் சொல்லணும், விழித்து இருக்கணும், அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் போய் சொல்லணும்னு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உணர்த்துற விதமாக அவர் வந்து அந்த சில்வர் ஜூபிலி ஃபங்க்ஷனில் அந்த பாட்டை பாடினார். நம்மளும் இப்போ அந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்ல போகிறோம். கிறிஸ்மஸ் காலம் வந்துட்டு சந்தோஷமாக எல்லாரும் அந்த பாட்டை பாடுவோம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இப்பாடலை மண்ணில் வந்த விண்ணின் தேவனை வாழ்த்தி வெண்பனி தூவும் நேரம் நல்ல நேரம் விண் தூதர் பாடும் கானம் இந்த பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். நேரம் நல்ல நேரம்
காற்று வீசும் நேரம் தூதர்களும் போற்றும் தெய்வம் ஏழை கோலமெடுத்து மண்ணுலகின் பாவம் போக்க கன்னிமரியின் மைந்தனாய் பிறந்தார். பூலோகத்தாரின் இரட்சகர் பிறந்தார் என்ற செய்தியை தூதர்கள் மூலம் அறிந்த மெய்ப்பர்களும் சந்தோஷ கீதத்தோடு முன்னணையில் கிடத்தி இருந்த பாலனை கண்டு பணிந்து மகிழ்ந்தார்கள். நட்சத்திரம் வழிகாட்ட சாஸ்திரிகளும் வந்து பொன் வெள்ளி தூபமும் காட்டி பணிந்து மகிழ்ந்திடும் காட்சியையும் பாலகனாம் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையையும் பாடல்கள் வழி கேட்டு நாமும் அப்பாலகனை பணிந்து போற்றி துதிப்போமா?
நாளிலே திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருவருகையும் எச்சரிப்பு. இந்த காலங்கள் கடந்த சில வாரங்களாகவே அட்வென்ட் நாட்கள் என்று இந்த நாட்களை புராட்டஸ்டன்ட் சபை, அதாவது நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபையிலே அட்வென்ட் நாட்கள் என்று இதை வைத்திருக்கிறோம். அட்வென்ட் என்றால் ஆங்கிலத்திலே அரைவல், வருகை, அரைவல். ஏர்போர்ட்ல ஃப்ளைட் வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அரைவல் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். வெளியில தான் நம்மளை நிக்க வச்சிருப்பாங்க, உள்ள விட மாட்டாங்க. டிபார்ச்சர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த அரைவல் பிளேன் அங்க வந்து இறங்கிறோம். அதன் பிறகு வெகு நேரம் கழித்து தான் பயணிகள் வெளியே வருவார்கள். செக்கிங் எல்லாம் முடித்து வெளியே வருவார்கள். இந்த அரைவல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள், சொந்தக்காரர்கள் ஆவலோடு காத்திருப்பார்கள். கணவர் ஒருவேளை மிடில் ஈஸ்ட்ல வேலைக்கு சென்றிருப்பார், துபாயில வேலை செய்வார். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை பிள்ளைகளை பார்க்க அவர் அங்கே இருந்து வருவார். இப்ப மனைவி பிள்ளைகள் எல்லாம், குட்டி பிள்ளைகள் எல்லாம் வைத்து கொண்டு நிற்பார்கள். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல பல முறை நான் பயணத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அந்த அரைவல் பகுதியில் இருக்கிற மக்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு, அப்படி ஒரு சந்தோஷம். நம்முடைய சொந்தக்காரர் வருகிறார், கணவர் வருகிறார், அப்பா வருகிறார்கள், மாமா வருகிறார், நம்முடைய உறவினர்கள் வருகிறார்கள் என்கிற அந்த மகிழ்ச்சி அப்படியே முகத்தில் அப்படியே தெரியும். இன்னும் அந்த அரைவல் கேட்டு மூடிதான் இருக்கும், திறந்திருக்காது. ஆனா பிளேன் வந்து அரை மணி நேரம் ஆகும். வந்துட்டார் நம்முடைய சொந்தக்காரர், என்ன செஞ்சாங்க, உள்ள வந்துட்டாங்க. இன்னும் கதவு திறக்கல, செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ள வருவாங்க. அப்ப அந்த அரைவல் அப்படிங்கிற அந்த பகுதியில நிற்கிற நம்முடைய உறவினர்கள், வரக்கூடிய அந்த சொந்தங்கள், அந்த உறவினர்கள் எல்லாரும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு அந்த கதவையே பார்த்து, அது மூடிய கதவாய்த்தான் இருக்கும், கதவு திறந்திருக்காது. மூடிய கதவுக்கு முன்னால் நின்று கொண்டு மகிழ்ச்சியாய் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் என் அன்புக்குரியவர் வருகிறார், அவரை எதிர்பார்த்து காத்திருக்க 1 வருடம் ஆகிவிட்டது அல்லது 2 வருடம் ஆகிவிட்டது, அவரை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதா அந்த அரைவல். அதை போல பல 2000 ஆண்டுகளாக ஆண்டவருடைய பிள்ளைகள் வழி வழியாக ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. கிபி 70 திருச்சபை, முதல் திருச்சபை தோன்றி கிபி 70வது வருடத்திலேயே விசுவாசிகள், அதாவது திருச்சபை மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட் என்று சொல்ல மாட்டார்களாம், வணக்கம் என்று சொல்ல மாட்டார்களாம். அவர்கள் என்ன சொல்வார்களாம், ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது மாரநாதா என்று சொல்லுவார்களாம். மாரநாதா என்றால் இயேசு வருகிறார் என்று பொருள். என்றால் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்ப வருடங்களிலேயே திருச்சபையின் மக்களாகிய கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருந்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பரத்துக்கு எடுத்து சென்று 50 வருடங்கள் கூட ஆகவில்லை, அப்பொழுதே வருகை எதிர்பார்த்தார்கள். இப்போ வந்து விடுவார், இப்போ வந்து விடுவார், இப்போ வந்து விடுவார் என்று ஆவலோடு காத்திருந்து காத்திருந்து அவர்கள் காலங்கள் முடிந்தது. அப்படியே வழி வழியாய் சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்முடைய கிறிஸ்தவ சபையில் நம்முடைய மக்கள் கூட சிலர் நம்மை பார்த்து கேலி செய்வார்கள். என்ன தம்பி, வருகையை பத்தி பேசுறீங்களா? ஆமா, நான் சின்ன பையனா இருக்கும் போதும் இப்படித்தான் பேசினாங்க தம்பி, இப்போ வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, நாளை கழிச்சு வந்துருவாரு அப்படின்னு. நீங்கெல்லாம் பல முறை திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு அந்த பழக்கம் இருக்கும், வந்திருப்பீங்க, எதுக்காவது வந்திருப்பீங்க. அங்கே பிள்ளைகளை கல்லூரியிலே சேர்க்க வந்திருப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு பர்ச்சேசிங்காக வந்திருப்பீங்க. இந்த ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸாக நிற்கும், 2 இடம் வச்சிருப்பாங்க. அதாவது ஜங்ஷன்ல இருந்து கிழக்கே செல்லக்கூடிய பஸ்ஸுகள், ஐ கிரவுண்டு, பாளை பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, சமாதானபுரம் போகக்கூடிய பஸ்ஸுகள் எல்லாம் ஒரு பகுதியில் நிற்கும். அதே மாதிரி ஜங்ஷன்ல இருந்து டவுன் அந்த பக்கம் போகக்கூடிய, மேற்கு நோக்கி போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். இந்த சிட்டி பஸ்ல பாத்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு பிரைவேட் டவுன் பஸ், சிட்டி பஸ் வந்து நம்ம மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகமாய் உண்டு. ஆகவே இந்த பிரைவேட் பஸ்ல இருக்க அந்த கண்டக்டர் பாத்தீங்கன்னா, டிரைவர் வந்து டிரைவர் சீட்ல உட்கார்ந்து என்ன செய்வாரு, வண்டி ஆன்லே இருக்கும்,
வண்டி அப்படி ரெடியா புறப்படுறதுக்கு வண்டி ரெடியா இருக்கும். இந்த கண்டக்டர் கத்திக்கிட்டே இருப்பான், ஜங்ஷன் ஜங்ஷன் ஜங்ஷன், சமானபுரம் சமானபுரம் சமானபுரம், ஐக்ரோண்ட் 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 ஐக்ரோண்ட். பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே இறைச்சலா கேட்கும் நமக்கு. நம்ம எல்லாம் ஒவ்வொரு பேசஞ்சரா உள்ள ஏறி உட்காருவாங்க. பேசஞ்சர்ஸ் உட்கார உட்கார அவன் கத்திக்கிட்டே இருப்பான். உள்ள உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். சரி இறங்கி அடுத்த பஸ்ல ஏறலாம்னு நினைக்கும் போது கண்டக்டர் ஏறி கடகடன்னு 10 பேர் இருப்பான், 10 பேர் டிக்கெட் கொடுத்துருவான். டிக்கெட்டை கொடுத்துட்டு இறங்கி போயிடுவான். டிக்கெட்டை கொடுக்கும்போது பஸ் லேசா மூவ் ஆகும். நம்ம நினைப்போம் பஸ்ஸை எடுத்துட்டான் அப்படின்ட்டு. பஸ் எடுக்க மாட்டான். அவன் பாரு டிக்கெட் கொடுத்து இறங்கி போய் நின்று மறுபடியும் ஜங்ஷன் ஜங்ஷன் ஜங்ஷன், டவுன் 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 அப்படி கத்திக்கிட்டே இருப்பான். இந்த ஏலம் விடுற மாதிரி பயங்கரமா சொல்லிட்டு நம்மளும் சரி இப்போ எடுத்துருவான் அப்போ எடுத்துருவான் இப்போ எடுத்துருவான்னு சொல்லி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்போம். பாருங்க பஸ்ல ஆள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரி இப்போ எடுத்துருவான், ஓரளவு சீட்டு ஃபுல் ஆயிரும். சரி இப்போ மாதிரி எடுத்துருவான்னு நினைப்போம், எடுக்க மாட்டான். நம்ம கொஞ்சம் இறங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த கண்டக்டர் டிரைவர் இருக்கானே அவன் நம்முடைய மைண்ட் வாய்ஸை நல்லா கேட்கறானா என்னன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுவான்னா நம்ம இறங்க போறோம் நினைச்ச உடனே நினைச்சோம் பஸ்ஸை டர்ன்னு நினைச்சோம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணுவான். மூவ் பண்ண உடனே நம்ம உட்காந்துரும், சரி சரி பஸ் இப்போ எடுத்துருவோம். எடுக்க மாட்டான். மறுபடியும் ஐக்கிறோம் 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 கத்த ஆரம்பிச்சிருவோம். நமக்கு அப்படியே போர். சில நேரங்களில் பேசஞ்சர் அந்த டிரைவரை திட்ட கூட செய்வாங்க. இங்க ஜங்ஷன்ல அடிக்கடி போய் என்னையா ஆள் தான் ஃபுல் ஆகிட்டே எடுவேன் பஸ்ஸை அப்படின்னு அவனுக்கு தெரியும். பஸ் எப்போ எடுக்கணும் தெரியும். ஆள் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ரொம்ப சோர்ந்துருவோம். அந்த முதல்ல ஏறின நம்ம ரொம்ப சோர்ந்து போய் இவன் எடுக்க மாட்டாயா மெதுவாக தான் எடுப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். பாருங்க திடீர்னு விசில் கொடுப்பா சரண் பஸ் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஓடி வந்தா கூட ஏற முடியாது, சடக்குன்னு எடுத்துருவான். எப்ப எடுக்குன்னு தெரியாது. 2000 வருடமா ஆண்டவர் நம்ம எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அல்லேலூயா. திடீர்னு வருவார், திடீர்னு. அதான் நீங்கள் நினையாத நாளிலே, நீங்கள் எதிர்பாராத ஒரு வேளையிலே அவர் வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பேதுரு இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? சகலமும் அப்படியே ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா நடந்து கொண்டே தானே இருக்கிறது. அவர் வருவார் என்ற அந்த வாக்குத்தத்தம் எங்கே என்று பரியாசக்காரர்கள் வந்து கேலி செய்வார்களாம். அப்படி கேலி செய்தா நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, அதுதான் ஆண்டவர் வர்ற நேரம். அல்லேலூயா. அந்த அவர் வரும் நாளாவது அந்த நாளிகையாவது தேவனை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் அவர் வரும் அந்த காலத்தை குறித்து ஓரளவு நம்ம என்ன செய்யலாம், நிதானித்துக் கொள்ளலாம். ஓரளவு நம்ம நிதானித்துக் கொள்ளலாம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். சரி, அப்போ இதையே எச்சரிப்பாய் நம்ம தியானிக்க வேண்டும். திரு வருகையும் எச்சரிப்பும், திரு வருகையும் ஆசீர்வாதமும் அப்படின்னு கூட நம்ம தியானிக்கலாம். ஆனால் திருமடலத்திலே மிக ஏற்ற தலைப்புகளை நமக்கு தருகிறார்கள். திரு வருகையும் எச்சரிப்பும் அப்படின்னா என்னன்னா, அந்த எச்சரிப்பு இதுதான். டவுன் பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம், அவன் போ எடுக்கவே மாட்டேங்கிறான். ஆனா திடீர்னு ஒரு செகண்ட்ல விசில் கொடுப்பான் பாருங்க. அப்போ வேகமா அந்த டிரைவர் பஸ்ஸை முன்னாடி எடுத்துட்டு போயிடுவான். அப்புறம் ஓடி வந்தா கூட ஏற முடியாது. அதை போலத்தான் இப்போ இந்த வருகை தாமதித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் வந்துருவாரு இப்போ வந்துருவாரு அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப கிட்ட வந்துட்டோம். நடக்கிற சூழ்நிலை எல்லாம் அப்படி சொல்லுது, நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படி சொல்லுகிறது, பொருளாதாரம் விழுந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் அப்படி சொல்லுது. இதெல்லாம் எதுனா முன் குறித்தது. பைபிள்ல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் தான். அதெல்லாம் ஒரு கற்பனையா சொல்றேன், ஆனா நடக்க போகிற உண்மைதான். தீர்க்க தரிசனமா சொல்றேன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் நிறைய பேங்க் இருக்கு. நம்மளை எல்லாத்தையுமே இப்போ கொஞ்ச நாளா என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன பேமெண்ட்னாலும் பேங்க் வழியா தான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுல நிறைய லாபம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. எந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்தாலுமே நல்லது மாதிரி தான் தெரியும். சாத்தான் கூட ஏவாள்கிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னா? இதை சாப்பிட்டீங்கன்னா இது நல்லது, இதை சாப்பிட்டீங்கன்னா கண்கள் திறக்கப்படும், நீங்க யாரை போல இருப்பீங்க, கடவுளை போல மாறிடுவீங்கன்னு சொல்லி எப்போதுமே நல்லா தான் சொல்லுவாங்க. எல்லாம் எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் இது நல்லது இது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதா கெட்டதான்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு. அதனால இதை ஆண்டவர் திருச்சபை நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறது? ஒரு எச்சரிப்பாய் கொடுத்திருக்கிறது. வாசிங்க லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தூற்றுக்கூடை கையில் இருக்கிறது, நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே தூக்கி போடுவார். அப்ப கோதுமை மணிகள்
ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே செல்லும். பதர்கள் அங்கே செல்லாது. இப்போ விவசாயமான ஏரியா தான் உங்க ஏரியா. நெல் அறுவடை சமயம் நீங்க பார்த்திருப்பீங்க. நெல்லை அப்படியே தூற்றுவாங்க. தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அந்த நெல்லை அப்படியே தூத்தும் பொழுது அந்த நல்ல மணிகள் எல்லாம் பக்கத்துல விழும். அந்த காற்றடிக்கிற திசையில இருந்து தூத்துவாங்க. அந்த பதர்கள் சாவி எல்லாம் என்ன செஞ்சிரும், தள்ளி போயிரும். பாத்தீங்களா? நமக்கு நல்லா புரியும் இந்த வசனங்கள். அமெரிக்காவில் போய் இந்த வசனத்தை சொல்லணும்னா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே நமக்கு காலம் ஆயிப்போம். அவனுக்கு புரியாது. ஏன்னா அவன் வயலை பார்த்ததில்லை, என்ன இதெல்லாம் ஒன்றும் பார்த்ததில்லை. இப்போ உள்ள நம்ம குட்டி பிள்ளைங்கள் கூட அப்படித்தான். பாளையங்கோட்டையில் அல்லது மதுரையில் சென்னையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முயல் குட்டி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் வளர்க்குற முயல் குட்டி. அந்த முயல் குட்டி 2 காதையும் பிடிச்சி இப்படி காமிச்சா அந்த முயல் குட்டி இப்படி கையை காலை ஆட்டும் பார்த்தீங்களா. ஒரிஜினல் முயல் சொல்கிறேன், கால் ஆட்டும் பார்த்தீங்களா. ஒரு நம்ம பையன் கேட்கான், செல் போட்டிருக்கீங்களோ அப்படிங்க. பாவம்ல, ஒரிஜினலா பார்த்ததே இல்லை, செல் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். சே, இன்னும் நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு எது எது எப்படி விளையுதுன்னே தெரியல. கோதுமை நெல் மாதிரி கோதுமை பயிர் வருது, கோதுமை மாவு வருது. மைதா எங்க இருந்து வருது தெரியல. மைதா பயிர் எதுவும் இருக்கா தெரியல. நிறைய காரியங்கள் நமக்கே என்ன செய்யல, நிறைய காரியங்கள் புரியல. நம்ம ஏரியாவில் விவசாய ஏரியாவில் ஓரளவு நம்ம பார்த்துருக்குறோம். என்ன சிறுபயிறு, உளுந்து, காணம், இதெல்லாம் எப்படி இப்படிலாம் விளையுதுன்னு நமக்கு தெரியும். பட்டணங்களில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது. அவன் வயலே பார்த்ததில்லை, மண்ணையே பார்க்காதவங்கெல்லாம் இருக்கிறாங்க, தெரியாது. சரி, அப்ப தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அது களஞ்சியத்தை நன்றாய் விளக்கி அவர் என்ன செய்யறாரா, கோதுமையை சேர்க்கிறார், பதர்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிறார். இப்ப எல்லா கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளேயும் கோதுமையும் இருக்கிறது, பதரும் இருக்கிறது. கோதுமையும் இருக்கிறது, பதரும் இருக்கு. இந்த பதர் எப்படி உருவாகுது? எல்லாமே கோதுமை தானே. கோதுமைன்னு கூட எடுத்தா கோதுமை பயிரை கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நார்த் இந்தியாவில் இருக்கு. நம்ம பார்த்தா நெல் பயிர். என்ன, நெல்ல ஒரு கருது, அது ஒரு கதிர் அப்படி அந்த நெல் பயிரில் வருது. அந்த ஒரு கதிரை நம்ம விவசாயிகள் நினைச்சுவாங்கன்னா, அறுவடைக்கு முதல் நாள் வயல்ல இறங்குவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்ணி நிப்பாட்டிடுவாங்க, காஞ்சி கிடக்கும், நல்லா விளைஞ்சு இருக்கும். அந்த ஒரு கதிரை பிடிச்சி அந்த விவசாயி கையில் அப்படி உருவாங்க. ஒரு கைப்பிடி நிறைய மணி அதுல இருந்துச்சுன்னா தன்மேனி. தன்மேனினா 8 மரக்கா உதப்பாடுனா 8 கோட்டை நெல் கிடைக்கும், 16 மூட நெல் அதுல கிடைக்கும். சும்மா கண் பார்வையிலே நம்ம விவசாயிகள் சொல்லிடுவாங்க. ஆச்சரியமா இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு, எப்படி தாத்தா கரெக்டா சொல்றீங்கன்னு. அதான்டா ஒரு கதிரில் இவ்வளவு நெல் வருது இல்ல, அப்போ இவ்வளவு இத்தனை மூட நெல் இதுல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த ஒரு கதிரில் வரக்கூடிய அந்த கதிரில் உள்ள எல்லாத்துக்குமே எல்லாம் சமமா தான். ஒரே மாதிரிதான் உரம் போட்டோம், ஒரே மாதிரிதான் தண்ணி பாய்ச்சணும், ஒரே மாதிரிதான் எல்லா செடியும் வளர்ந்துச்சு, நெற்பயிர் வளர்ந்துச்சு, அதுல நெல் மணிகள் பிடிச்சது. ஆனா ஒரு கதிரில் நீங்க உருவி பார்க்கும் பொழுது அதுல ஒரு பாதி அளவுக்கு, முக்கால்வாசி அளவுக்கு மணிகள் இருக்கிறது, ஒரு கால்வாசி அளவுக்கு அது சாவியா இருக்கு, அதுல சத்து பிடிக்கல. இது யாருடைய தவறு? நல்லா கவனிங்க. நீர் பாய்ச்சினது எல்லாருக்கும் ஒரே மாதிரி, எல்லா செடிகளுக்கும் பயிர்களுக்கும் ஒரே மாதிரி தான். உரம் போட்டதும் ஒரே மாதிரி தான், நிலமும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஆனா அந்த கதிரில் வரக்கூடிய அந்த மணிகள்ல சிலது மணிகளா இருக்கிறது, சிலது சாவிகளா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மணிகள் அது என்ன செய்யுது, அந்த வேர்ல இருந்து உறிஞ்சப்பட்ட அந்த சத்து நீரையும் வேரிலிருந்து உறிஞ்சப்பட்ட அந்த சத்துக்களையும் எடுத்து அது சரியாய் அது பலன் கொடுக்கிறது. மற்ற அந்த சாவின்னு சொல்ற அந்த இதுல சரியா பயிர் பிடிக்கல, அதாவது சரியாய் அந்த சத்துக்களை எடுத்துக்கொள்ளவில்லை. திருச்சபை இருக்கிறது, ஆயர் பெருமக்கள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் எங்களை போல வெளியில் இருந்தும் வருகிறார்கள், சபை நடக்கிறது, ஆராதனைகள் நடக்கிறது, ஒரே பைபிள் தான், பிரசங்கம் எல்லாம் நடக்கிறது. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஒரே மாதிரி தான் இப்ப பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிலர் இந்த பிரசங்கத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த சத்தை அல்லது சாறை உறிஞ்சி கொள்ளுகிறார்கள், அதை தங்களிடத்தில் சேமித்து வைக்கிறார்கள், அது அவர்களுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது, மணிகளாய் மாறி போகிறார்கள்.
அல்லது ஏனோ தானவன்னு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு வழக்கம் போல வந்து உட்கார்ந்து கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சிட்டு அப்படியே போயிடும், நமக்கு என்னன்னு சொல்லி போயிட்டோம்னா, இங்க கொடுக்கப்படுகிற சத்து நீர், இங்க கொடுக்கப்படுகிற உரம், இங்க கொடுக்கப்படுகிற தேவ வசனங்கள் என்ன செய்யாது? நமக்கு பலன் கொடுக்காது. அது மணியாய் மாறாது, சாவியாகவே நம்ம இருப்போம். அப்ப இந்த சாவியும் நல்ல மணிகளும் ஒன்னா கலந்துதான் இருக்கும், ஒன்னா கலந்தான் இருக்கும். அங்க அறுத்து வயல்ல நெல்லை அறுத்து கொண்டு வந்து களத்தில் அடிக்கும் பொழுது நெல் மணிகளும் சாவியும் கலந்துதான் இருக்கும். அதை எடுத்து அந்த காத்துல தூற்றும் பொழுதுதான் சாவி தனியாக பிரிகிறது, மணிகள் தனியாக பிரிகிறது. அப்படியானால் உபத்திரவம் என்கிற காற்று, உபத்திரவம் வரும் பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்தவம் நிர்ணயிக்கப்படுகிறது. எனக்கு தெரிந்த நம்முடைய திருமண்டலத்திலே ரொம்ப வருடங்களாய் பணி செய்த ஒரு போதகர், ரெவரண்ட், அவர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். கிட்டத்தட்ட 90 வயது இப்பொழுது அவருக்கு, கிட்டத்தட்ட 90, 88 90 இருக்கலாம். எனக்கு அவரை நன்றாய் தெரியும். அவர் தான் ஊழியம் செய்த நாட்களிலே நல்ல போதகர் என்று பெயர் எடுத்தவர். அதாவது அவருடைய நம்ம டயசிஸ்ல அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல, பணி செய்த நாட்கள்ல அவர் மேல எந்த ஆடிட்டிங்கும் கிடையாது. அதாவது எந்த பணத்தையும் அவர் அனாவசியமாய் தொட்டதில்லை. கடவுளுக்கு பயந்த மனுஷன், நல்லா கவனிங்க. வேறு எந்த குற்றச்சாட்டும் அவர் மேல கிடையாது. அவர் பணி செய்த எல்லா சேகரங்களிலும் அவரை நல்லவர் என்றுதான் இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவரும் நல்லவர் தான். நான் அவரை நெருங்கி பழகி இருக்கிறேன். என்னையும் கன்வென்ஷனுக்கெல்லாம் கூட்டிருக்கிறார், நான் போய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அவர் நல்லவர் தான். ஆனால் ஒரு 85 வயது அவருக்கு ஆகும் பொழுது நன்றாய் ஜெபிப்பார், பாடுவார், எல்லாம் செய்வார். 80 வயதுல கூட ஊழியம் செய்து கொண்டிருந்தார். 85 வயதிலே அவருடைய மனைவி மரித்து போனார்கள். அவர்களுக்கும் 85 வயசு இருக்கும், சம வயது 2 பேருக்கு. ஐயரம்மா இறந்துட்டாங்க, 85 வயது. அந்த அம்மா பெட்டியில வச்சிருக்குது, இவர் பக்கத்துல சேர் போட்டு இவரை வயதானவர் உட்கார வைத்திருக்கிறார்கள். புலம்பிக் கொண்டே இருந்தார், புலம்பிக் கொண்டே இருந்தார். சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்து ஆறுதல் படுத்துகிறார்கள். பேரன்மார் பேத்திமார்லாம் பெரிய ஆட்கள், பேரனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிற்று, எல்லாம் வந்து ஆறுதல் படுத்துகிறார்கள். சரி, மனைவி இறந்த துக்கத்துல எந்த மனிதனா இவ்வளவு விசுவாச வீரனா இருந்தால் கூட, ஆபிரகாம் கூட சாராள் இறந்த பொழுது ஓன்னு அழுதாராம். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியாதா, விசுவாசிகளின் தகப்பன் அவருக்கு தெரியாதா, என் மனைவி இறந்தா எங்க போவாங்க, பரலோகத்துக்கு தான் போவாங்கன்னு அவருக்கு தெரியாதா? ஆனால் அந்த இழப்பு தாங்க முடியாது, அழுதுதான் ஆக வேண்டும். சரி, அவர் வேதனைப்படுகிறார், அழுகிறார்னு விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகிவிட்டது, 1 மாதம் மேல் ஆயிற்று. அதன் பிறகும் புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் நான் அவரை பார்க்க சென்றிருந்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், கடவுளே இல்லை அப்படிங்கிறார். என்னையா இப்படி சொல்றீங்க? ஏசுலாம் இல்லப்பா, ஏன் இப்படி சொல்றீங்க? என்னை விட்டுதான் என் மனைவி எடுத்துட்டார. மனைவி இறந்ததுனால அவர் என்ன சொல்றாரு, கடவுளே இல்லை அப்படிங்கிறார். இப்ப அவர் ரொம்ப முடியாம இருக்கிறார், மதுரையில் இருக்கிறார். திருநெல்வேலி வச்சு பார்க்க பிள்ளைகள் இல்லை, மதுரையில் ஒரே ஒரு மகா, அந்த மகா வீட்டில் இருக்கிறாரு. அவர் புலம்புகிறார். அவர் என்ன இப்ப பைபிள் படிக்கிறது இல்ல, அவர் கடவுளை முற்றிலுமாய் மறுதலித்த நிலைமையில் இருக்கிறார். அப்ப இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவருக்காக பணி செய்தவர், ஒழுக்கமாய் வாழ்ந்தவர், அவரிடத்துல எந்த தவறும், உலக பிரகாரமாய் மற்றவர்களைப் போல எந்த தவறும் இல்லாத ஒரு போதகர், நம்ம டயசிஸ்ல நல்லவர் என்று பெயர் எடுத்தவர். ஆனால் பாருங்க, வெளியரங்கமாய் அவர் இவ்வளவு நல்ல காரியங்களை இருந்திருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் அவரை விட்டு அவருடைய மனைவியை பாதி வயசுலாம் அல்ல, 85 வயசுல தான் எடுத்தார். அது ஒன்றும் தப்பு இல்லையே. 85 வயதுக்கு மேல இறப்பது ஒன்றும் தவறு இல்லை, எல்லாரும் போத்தான் செய்யணும். ஒரு நாள் எடுத்தத அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதபடி அவர் எங்க வரைக்கும் சொல்றாரு, ஆண்டவரே கிடையாது, இயேசுனே ஒருத்தர் கிடையாது, கடவுள்ங்கிற கான்செப்டே அவர் ஒரு ஹைப்போதீசிஸ் தான் அப்படிங்கிறார். எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், சொந்தக்காரர்கள் சொல்லி, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, முடியாது அப்படின்ட்டார். ஒருவேளை ஆரம்பத்தில் அப்படி சொல்லலாம், 1 நாள் 2 நாள், ஒருவேளை அந்த துக்கத்தின் மிகுதியில சொல்லலாங்களாம். இத்தனை நாட்கள் வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படியானால் அவருக்குள் மணி சத்து பிடிக்கல, சத்து பிடிக்கல. வெளியரங்கமாய் நல்ல கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்த போதகர் இத்தனைக்கும். ஆனா பாருங்க, உள்ள சத்து இல்லை. அப்ப உபத்திரவம் வரும் பொழுதுதான், உபத்திரவங்கள் வரும் பொழுதுதான் மணி எது, பதர் எது என்று தெரியும்.
ஆகவேதான் இந்த எச்சரிப்பின் நாளிலே அவருடைய வருகைக்கு அடுத்த இந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு உபத்திரவ காற்றை அனுமதிப்பார். அது திருச்சபைக்குள் அனுமதிக்கலாம், தேசத்திற்குள்ளே அனுமதிக்கலாம். அப்படி உபத்திரவங்கள் அனுமதிக்கப்படும் பொழுதுதான் நாம கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க லூக்காவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். இந்த மேய்ப்பர்களுக்கு அவர் பிறந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. 16, 17, 18 வாசிங்க. லூக்கா மன்னித்துக் கொள்ளுங்கள், லூக்கா 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசி. தீவிரமாய்னா சீக்கிரமாய் வந்து கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளைனா செய்திகளை, தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஆச்சரியம்? 2 ஆச்சரியம். ஒன்று, மேய்ப்பர்கள் அப்படின்னாலே கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்று பொருள். அந்த நாட்கள்ல மேய்ப்பர்கள் என்றால் படிக்காதவர்கள் என்று பொருள். படிக்காதவர்களை தான் வயல்வெளியிலே அந்த ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு அனுப்புவார்கள். படித்தவர்கள் ஊருக்குள்ளே இருப்பார்கள். படித்தவர்கள் பேசினால் கேட்பார்கள். இன்றைக்கு கூட பாருங்களேன், ஒரு காரியம் கேட்கணும்னா அந்த துறையில வேலை செய்யற யாராவது இருந்தா அவங்ககிட்ட தான் கேட்போம். மற்றவங்க சொன்னா கூட நம்ம அவ்வளோ நம்ப மாட்டோம். ஏன்னா அவங்க அந்த துறையில இருக்காங்களே, அப்ப அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் நம்ம நம்புறோம். பாத்தீங்களா? அதை போல இந்த ஜனங்கள் ஏன் ஆச்சரியப்பட்டார்கள்? கல்லாதவர்கள், படிக்காதவர்கள் இத்தனை தெளிவாய் இந்த காரியங்களை சொல்லுகிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். 2வது, ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற வார்த்தை, அந்த காரியமே அவர்கள் வெகு காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம். மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செய்தி, அது சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சரி, அது போட்டு எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள், காஸ்பல் அறிவித்தார்கள், சுவிசேஷம் அறிவித்தார்கள். திருச்சபை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. நல்லா கவனிக்கணும், திருச்சபை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் செய்தி அறிவிக்கப்பட்டது, நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, நற்செய்தி சொல்லப்பட்டது. ஜனங்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல இயேசு பிறந்து அவர் வளர்ந்து 30 வயதிலே அவர் ஊழியத்திற்கு வந்து 3½ ஆண்டு காலம் சற்றேற குறைய அவர் ஊழியம் செய்து 12 சீசர்களை தனக்கு வைத்து ட்ரைனிங் கொடுத்து 3½ ஆண்டுகள் கழித்து அவர் சிலுவையிலே அகில உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் பாடுகளை அனுபவித்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருந்து 40 நாள் இந்த பூமியிலே எருசலேமிலே அவர் உலாவி காட்சியளித்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாள் துவக்கி திருச்சபையின் காலம் உருவானது. ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 50வது நாள் கிரேக்க மொழியில பெண்டிகாஸ்ட் அப்படின்னா 50 அப்படின்னு அர்த்தம். 1, 2, 3 ஆங்கிலத்தில் 1, 2, 3, ஹிந்தியில 1, 2, 3. எனக்கு அவ்வளவுதான் தெரியாது, தெரியாது. இதெல்லாம் சொன்னோன்னே ஹிந்தி நல்லா தெரியும் போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தெரியாது அப்படி சொல்றோம் பாத்தீங்களா? நம்பரை ஒவ்வொரு மொழியிலையும் அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. ஏக் அப்படின்னா 1, 1 அப்படின்னா 1, 1 அப்படின்னா 1 தமிழ்ல இருக்குல்ல. அதே மாதிரி கிரீக்ல பெண்டிகாஸ்ட் அப்படின்னா 50. நம்ம 50 என்ன சொல்லுவோம்? 50 அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளைக்காரன் 50 அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில எனக்கு தெரியாது, 50 50 50 தெரிஞ்சிருக்கு கொஞ்சம். 50 அப்படின்னா 50 அப்படின்னு. இந்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பம்பாய்க்கு போவாங்கல்ல, முத புதுசாக ஹிந்தி படிப்பாங்களா, 15க்கும் 50க்கும் வித்தியாசம் தெரியாது. 15க்கு என்னதுங்க சார்? பந்த்ரா. பந்த்ரானா 15, 50னா 50.
ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், ரோட்டில் அந்த காய்கறி கடை வச்சுருப்பாங்கல்ல ரோட்டில் பிளாட்ஃபார்மில், அதை போய் நம்ம ஆள் திருநெல்வேலியிலேருந்து போன ஆள் கேட்டிருக்கான், எவ்வளோன்னு கேட்டிருக்கான், ஹவு மச் அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அவர் அந்த இருக்கா பந்த்ரா அப்படின்னு இருக்காப்புல, அப்படின்னு 50 அப்படின்னு இருக்கான். இவன் அவனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா நம்ம பந்த்ராங்கும், இவன் என்ன சொல்கிறான் 50ங்கிறானே அப்படின்னு சொல்லி, சரி 50 கொடு போச்சு. சரி, அப்படி ஒரு எழுத்துக்கு ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு பேர் இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி 50க்கு கிரேக்க மொழியில பெண்டிகாஸ்ட் பேரு. அதனாலதான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அப்படின்னு பைபிள்ல ஆரம்பிக்குது. நம்மால் உடனே பெந்தேகோஸ்தே ஒரு சபையாவே ஆக்கிட்டாங்க இல்ல? சரி, அந்த 50வது நாள் தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு 7 வாரங்கள் 7 49 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மேல் 50வது நாள் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்தார். அவர் ஆண்டவர் ஏதோ ஆவி வந்துச்சு அப்படி இல்ல, ஆண்டவர் திரித்துவத்தின் 3ஆம் நபர். திரித்துவத்தின் முதல் நபர் பிதாவாகிய தேவன், திரித்துவத்தின் 2ஆம் நபர் குமாரனாகிய தெய்வம், திரித்துவத்தின் 3ஆம் நபர் தூய ஆவியானவராகிய தெய்வம். அது கடவுள் தான். மூவரும் ஒருவரே, மூவரும் ஒருவரே. ஆவியின் வடிவமாய் அவர்களுக்குள்ளே வந்து அமர்ந்தார், உள்ளே வந்தார். அன்றைக்கு ஆரம்பித்த திருச்சபை. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அந்த இடத்துல நீங்க ஓர் இடம் அண்டர்லைன் பண்ணி வச்சுடுங்க, ஓர் இடத்தில் கூடி வந்தார்கள். அந்த இடம் எந்த இடம்? மார்க்கு சுவிசேஷகனுடைய வீட்டு மாடிங்காங்க. 12 பேர்ல கொஞ்சம் வசதியான சீசர் யாருன்னு கேட்டீங்கன்னா மார்க்கு தான். மார்க்கு வீடு அப்பவுமே மச்சி இருந்திருக்கு, மாடி கட்டியிருக்கா. அந்த மாடியில தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு செய்தி சொல்லுது, வரலாறு சொல்லுது, பைபிள்ல இல்ல, அதனால நம்ம உறுதியா சொல்ல முடியாது. சரி, அந்த வீட்டு மாடியில் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அது ஓர் இடம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே கூடி வந்தார்கள். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 47 நினைக்கிறேன், வாசிங்க. 2:40. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு இடம்னு ஆரம்பிச்சது, இப்ப எதுல வந்து முடியுது? சபைன்னு முடியுது. அப்போ ஒரு இடம் சபையாய் மாறுகிறது. இந்த இடத்தை வாங்கணும், விலை கொடுத்து நிலம் தான் வாங்கணும். இந்த நிலத்துல நாம எல்லாரும் காசு போட்டு கொஞ்சம் டொனேஷன்லாம் பிரிச்சு இந்த இடத்துல என்ன பண்ணோம்? ஒரு கட்டடத்தை கட்டணும். ஒரு கட்டடம், ஒரு இடம், ஒரு இடத்தை கட்டணும். அந்த இடம் இப்ப என்னவா இருக்கு? தேவனுடைய சபையாய் ஆலயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஓர் இடம் ஆரம்பிச்சது, சபைன்னு வந்து முடியுது. இந்த இடம் தான் புதிய ஏற்பாட்டுல சபைங்கிற முதல் வார்த்தை உண்டாகுது. சபை ஆரம்பித்தது முதல் நூற்றாண்டு திருச்சபை. எப்படி இந்த 2 வசனத்துக்கு இடையில என்ன நடந்துச்சு? ஆவியானவர் இறங்கி வந்தார். சரிதானா? இப்ப நம்ம இடம் வாங்கணும், இதை ஒரு கட்டடமா கட்டிட்டோம். கட்டிட்டு இதுக்கு முத பிரதிஷ்டைன்னு ஒரு டேட்டு குறிச்சோம். அந்த தேதியில பேராயர்கள் வந்தார்கள், ஆயர் பெருமக்கள் வந்தார்கள், சபையார் வந்தார்கள். எல்லாரும் வெளியில நின்று என்ன செய்தார்கள்? பாடின தோத்திர பாட்டை பாடினார்கள். பேராயர்கள் ஜெபித்தார்கள், குருமார்கள் ஜெபித்தார்கள். உள்ளே வந்து ரிப்பன் கட் பண்ணி உள்ளே வந்து இந்த இடத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இந்த இடம் சபையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சபையாய் அது மாறி போனது. ஆண்டவர் வந்த பொழுது இடம் சபையாய் மாறுகிறது. அப்படித்தான் நம்முடைய உள்ளமும் ஆண்டவர் இல்லாமல் இருந்த உள்ளம், அது மனுஷனாய் வாழ்ந்தோம். மனுஷனாய் எங்க? மிருகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் ஒரு நாள் எனக்குள்ளே வந்தார், நான் அவருடைய ஆலயமாய் மாறி போனேன். அதனால்தான் பைபிள் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவன் உங்களில் வாசமாய் இருக்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? ஆகவேதான் இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. இந்த சரீரத்தை கெடுக்கிற எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சாப்பாடு கூட, பிரியாணி கூட நல்லதுதான், ஆனால் அளவுக்கு மிஞ்சி உண்ணா அது என்னவா? அமிர்தமும் நஞ்சா மாறும். பாத்தீங்களா? அப்ப அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு இந்த உடம்ப கெடுக்கப்படாது. அது கூட தப்பு தான், அளவோடு தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ போஜன பிரியனா இருந்தால். ஆமா,
ஏன்னா நீ போஜன பிரியனா இருந்து நீ பாட்டுக்கு கண்டதையும் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சுன்னா இது தேவன் தங்குகிற வீடு அல்லவா? அப்ப இந்த ஆலயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டாமா? இது கடவுள் தங்குகிற இல்லம் அல்லவா? இந்த ஆலயத்தை எப்படி நம்ம பயபக்தியாய் பரிசுத்தமாய் அதை வைத்திருக்கிறோமோ அதே போலத்தான் இந்த சரீரமும். இதையும் நம்ம பரிசுத்தமாய் நம்ம வைக்கணும். அதனாலதான் நல்லா ட்ரெஸ் போட்டு நம்ம உடம்பு நல்லா கவர் பண்ணிக்கணும்னு சொல்றோம். அதுதான் பைபிள்ல போட்டிருக்குது, தகுதியான வஸ்திரத்தினாலும். விலை கூடின வஸ்திரம் சொல்லல, விலையே இல்லாத கிழிஞ்ச வஸ்திரத்தையும் உடுத்த சொல்லல. பைபிள் என்ன சொல்லுது? தகுதியான வஸ்திரம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதி இருக்கும். 200 ரூபாய்க்கும் சேலை இருக்கு, அதே பேட்டர்ன்ல அதே கலர்ல 2000 ரூபாய்க்கும் சேலை இருக்கு, அதே பேட்டர்ன் அதே கலர்ல 20,000 ரூபாய்க்கும் சேலை இருக்கு. மூணும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியுது. பணக்காரன் உடுத்துனா 200 ரூபாய் சேலையை கூட நம்ம 2000 ரூபாய் சேலை மாதிரி பார்க்கும். ஆமா, ஆனா அது 200 ரூபாய் சேலையா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்ப தகுதியான வஸ்திரம் என்னன்னா, ஆண்டவர் என்னை எந்த ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறார், எனக்கு என்ன தகுதியாய் வைத்திருக்காரோ அந்த தகுதிக்கு தக்க நான் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அதுல ஆண்டவர் நம்மள கோவப்படுறதே இல்லை. 20,000 ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்திருக்காமா அப்படின்னு நம்ம பொறாமப்படக்கூடாது. ஏன்னா 20,000 ரூபாய் சேலை உடுத்துற தகுதி இல்ல கர்த்தர் அவளை வச்சிருக்கார். ஒரு கலெக்டர் இருக்கிறார், கலெக்டருடைய மனைவி 20,000 ரூபாய்க்கு பட்டு சேலை நினைச்சுவாங்க, அவங்க எடுத்துருக்காங்களேன்னு நம்மளும் வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு மண்டையில கொட்டி கடன் வாங்கியாவது வாங்கித்தான்னு சொல்லக்கூடாது. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நம்ம ஃபேமிலி ஸ்டேட்டஸ், நம்முடைய வருமானம், நம்மளை எந்த தகுதியில், அதனால தான் ஆண்டவர் எல்லாரையுமே ஒரே மாதிரி வைக்கல. எல்லாரையும் ஒரே மாதிரியா வச்சிருக்காருங்க? இல்ல, சிலரை ஏழைகளாய் வைத்திருக்கிறார், சிலரை கொஞ்சம் ஏழைகளாய் வைத்திருக்கிறார், சிலரை நடுத்தரமாய் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்ல வச்சு, அதுவே நம்ம ஆண்டவர் அழகு நிறைந்த ஆண்டவர்னு பொருள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையுமே ஏற்ற தாழ்வுகளாய் படைச்சிருக்கிறதுனால தான் பைபிள்ல அவர் அப்போஸ்தலர் சொல்றாரு, தகுதியான வஸ்திரத்தினால் உங்களை மூடிக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உடல், நம்முடைய சரீரம் விலையேற பெற்றது. நம்முடைய சரீரம் விலையேற பெற்றது. இதிலே ஆண்டவர் வசிக்கிறார். ஆகவே இதை சுத்தமாய் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஆகவேதான் இந்த சரீரத்தை கனப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த சரீரங்கள் கனப்படுத்தப்பட வேண்டிய சரீரங்கள். தேவன் இதிலே உலாவுகிறார். சரி போட்டு, இப்போ அவருடைய வருகை எச்சரிப்பா ஏன் நமக்கு அருளப்படுகிறது? நீங்களும் நாளும் நல்ல மணிகளாய் களஞ்சியத்திலே சேர்க்க வேண்டும். அப்ப அங்க களஞ்சியத்திலே நல்ல மணிகளாய் சேர்ப்பதற்கு இந்த களஞ்சியத்திலே நீங்கள் நல்ல மணிகளாய் உருவாக வேண்டும். அல்லேலூயா. இப்ப எடுத்துக்கிடுங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். அல்லது எடுத்தவர்கள் வேகமாய் சத்தமாய் வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். அப்படியா? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமனப்பட்டவர்களா. வாசிங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாக மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய சபை என்கிற இந்த களஞ்சியத்திலே அவர் நம்ம எல்லாம் பயிர்களாய் வைத்திருக்கிறார். நாம விளைந்து நல்ல கோதுமை மணிகளாய் இங்கே நம்மாற வேண்டும். அதற்குத்தான் நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவரோ கர்த்தர் என்ற வசனத்தை அப்போஸ்தலர் நமக்கு கொடுக்கிறார்கள். இங்கே என்ன செய்யப்படுகிறது? பயிர் நிலமாய் இருக்கிற அல்லது பயிர்களாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அப்பல்லோ போல ஊழியர்கள் இங்கே வருகிறார்கள், பவுலை போன்ற ஊழியர்கள் வருகிறார்கள். யாரெல்லாம் வர்றாங்களா சபையில? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். இந்த ரெண்டும் ஒண்ணு, ரெண்டு தனித்தனியா நினைச்சிட கூடாது, கமா இல்லாம இருக்கும். நீங்க நல்லா பாருங்க பைபிள்ல
அப்போஸ்தலர்கள் கமா, தீர்க்கதரிசிகள் கமா, சுவிசேஷகர்கள் கமா, மெய்ப்பர்களும் போதகருமாய். போதகர் தான் மெய்ப்பர், மெய்ப்பர் தான் போதகர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். சில இடங்கள்ல மட்டும்தான் போதகர் தனியா வருவார், மெய்ப்பர் வரமாட்டார். மற்றபடி மெய்ப்பர் போதகர். இப்ப நம்ம ஐயா இருக்கிறாங்க, அவங்க யாரு? மெய்ப்பரும் போதகரும். சண்டே ஆனா போதகம் பண்றாங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனியில சாப்பிட்டு தூங்குறாங்களோ இல்ல, அந்த ஹவுஸ் விசிட் பண்ணுவாங்க இல்லையா? ஹவுஸ் விசிட் பண்ணி உங்களை எல்லாம் விசாரிப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் மந்தையின் ஆடுகள் நம்ம எல்லாரும். அவர் மேய்ப்பர், அதனால என்ன செய்யறாரு? விசாரிக்கிறார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருச்சா, பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா, நீங்க எப்படி இருக்கிறீங்க, கடன் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்குது, ஜெபம் பண்ணுவோமான்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் வந்து அந்த குடும்பத்தை விசாரிக்கிறார்கள். பிறந்த நாள் ஆனா வர்றாங்க, வர்றாரா, வரலான்னு சொல்லுங்க, வர சொல்லுவோம். வர்றாருல. ஆமா, இவங்க அப்பாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து ஜெபித்த அந்த காலங்கள்லாம் இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன தம்பிமார். அப்போ இருந்து எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பழக்கம், அதனால எனக்கு உரிமை உண்டு. சரி, வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? காப்பி குடிச்சிட்டு போறதுக்கா? குடிக்கல. நீங்க காப்பி குடிக்கல? குடிப்பீங்க, ஆனா எல்லா வீட்லயும் அவர் குடிக்க முடியாது. குடிச்சா அவரும் உடம்பு என்னத்துக்கு ஆறுது. சரி, அப்படி வர்றார். எதுக்கு? உங்களை விசாரிக்க. ஏன்னா சண்டே நீங்க இங்க வாரீங்க, நாங்க பேசுறோம், நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்க, அவ்வளவுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இந்த திங்கட்சில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வீடு வீடா வரும்பொழுதுதான் நீங்க சொல்லுவீங்க, ஐயா போன வாரம் ஒருத்தனை வர சொல்லி இருந்தில்ல பிரசங்கம், நல்லாவே இல்லை, அந்த ஆள் வேணாம், வளன்னு பேசிக்கிட்டே இருக்கார், ஷார்ட்டா பேசக்கூடிய ஆட்களை கொண்டு வாங்க. அப்பதான் ஐயாவுக்கு தெரியும், ஓ போன வாரம் பிரசங்கர் கொஞ்சம் இழுத்துட்டாரு போல, சரியில்லை போல, அப்ப நம்ம மாத்திக்கலாம். தப்பு இல்லை. அப்ப உங்களுடைய கருத்து, நீங்க தான் மந்தைகள். மந்தை எப்படி எந்த லெவல்ல வளர்றாங்க, உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களை மேய்க்கிறவர் அவர், மேய்ப்பர். அதே நேரத்துல சண்டையில போதகராய் இருக்கிறார். சரிதானா? மேய்ப்பரும் போதகரும். சரி, இதெல்லாம் சபையில ஏன் ஆண்டவர் வச்சிருக்கார் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல கோதுமை மணிகளாய் வர வேண்டும். பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, சபையை குறித்து எழுதும்போது, சபைக்கு கடிதம் எழுதும்போது சொல்றாரு, உங்களில் ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதோ. அதாவது உங்கள ஒருத்தர் விசுவாசத்தை விட்டு சபையை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா என் மனசு எரியும், வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஒரு தாய் போல சபையை நேசித்தவர் பவுலடியார். அல்லேலூயா, பிரைஸ். அப்ப நீங்க எல்லாம் வளர்ந்து கனி கொடுக்கிற ஒரு லெவலுக்கு வரணும், ஒரு நல்ல மணிகளாய் நீங்கள் வளரணும். ஏன்னா வருகை எந்த நேரம் இருக்கலாம், வருகை எந்த நேரம் எந்த வினாடியும் இருக்கலாம். வருகையிலே நீங்கள் தயாராகி, நீங்கள் ரெடியா பரலோகத்துக்கு வருவதற்கு பாத்திரவான்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்ப திருச்சபையிலே நீங்களும் நானும் பதர்களாய் போய்விடக் கூடாது, நல்ல மணிகளாய் மாற வேண்டும் என்றுதான் இந்த 66 புஸ்தகத்தையும் எழுதி சேர்த்து பைபிள் என்று ஒரே புத்தகமாய் ஆண்டவர் நம் கைகளிலே கொடுத்திருக்கிறார். எகிப்தில இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு 6 லட்சத்திற்கும் அதிகமான ஆண்கள் மட்டும் புறப்பட்டு வந்தார். பெண்கள் எவ்வளவு தெரியாது, பிள்ளைகள் கணக்கு இல்லை, குறைந்தது ஒரு 15 லட்சம் இருக்கலாம். எண்ணிக்கை 6 லட்சம் ஆண்கள். சரி, வந்ததுல 40 அதிகாரம் யாத்திராகமும். ஆதியாகமம் 50 அதிகாரம், யாத்திராகமம் எத்தனை அதிகாரம்? 40 அதிகாரம். இந்த 40 அதிகாரத்திற்குள்ளேயே அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த 6 லட்சத்திற்கும் அதிகமான ஆண்கள்ல 2 பேர் தவிர மற்ற அவ்வளவு பேரும் செத்து போனார்கள் வனாந்தரத்துல. அவர்களுக்கு செய்த மாதிரி அற்புதம் உலகத்துல எந்த ஜனத்துக்கும் அவர் செய்ததில்லை. அவ்வளோ அற்புதங்கள் செய்தார், தினம் தினம் அற்புதம். சட்ட பழசாகலையா, சட்ட கிளியலையா, செருப்பு பழசாகலையா, செருப்பு என்ன செய்யலையா, கிளியலையா. எத்தனை வருஷம்? 40 வருஷம் எகிப்துல இருந்து வரும்போது 1 வயசு பையன் இருக்கான், அவனுக்கு 1 வயசுக்கு ஏற்ற சட்டை போட்டிருப்பாங்க அவங்க அம்மா. 1 வயசுக்குள்ள கால் அளவு செருப்பு தான் இருந்திருக்கும். இப்ப வயசு 40 ஆயிற்று, செருப்பு என்ன செய்யலையா. இந்த சிடி எல்லாம் வச்சிருப்பீங்க, கல்யாண சிடி, உங்க வீட்டில் பெரியவங்களுக்கு கல்யாண சிடி இருக்கும், அதை போட்டு பாருங்க. கல்யாணத்தன்னைக்கு ஒரு வேன் வந்து நிற்கும்,
பட்டுச்சேலை கட்டி நம்ம அம்மாமாரெலாம் வேன்லேருந்து இறங்குவாங்க. பெண் வீட்டுக்கு ஒரு தட்டில் சேலை இருக்கும், மூர்த்த சேலை. ஒரு தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸு, வாழைப்பழம், எல்லா பழ வகைகளும் இருக்கும். அப்புறம் ஒரு தட்டில் ஸ்வீட் இருக்கும். கடைசியில் ஒரு சுடிதார் போட்ட பிள்ளைகிட்ட ஒரு தட்டை கொடுத்து விட்டுருப்பாங்க. என்ன இருக்கும்? 2 செருப்பு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன், இந்த செருப்புக்கு இந்த ஐயர் என்ன ஜெபம் பண்ணுவார்? பேட்டா செருப்பு ஆண்டவரே, நல்லா உழைக்கணும் ஆண்டவரே. நீங்க என்ன விலை கொடுத்து பேட்டா செருப்பு வாங்கினாலும் 1 வருஷத்துக்கு மேல தாங்க மாட்டேங்க. அப்படித்தானே? ஜென்யூன் லெதர்னு சீல் குத்திருக்கான் செருப்பு. போதகர் ஊழியர் ரொம்ப கஷ்டம். அது நம்ம சிஎஸ்சியில் அது ஒரே கிராமத்தில் ஒரே ஊருக்குள்ள பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடுன்னு செத்தாரு ஐயர் கல்யாணத்தை அன்னைக்கு. காலையில 4 மணிக்கு எழுப்பிடுவான், அவன் தட்டிடுவாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. ஐயா தோத்திரம் ஐயா, தூங்கிட்டா இருக்கியா அப்படிமா. உனக்கு கல்யாண வீட்டுக்கார தூங்காம இருக்கு, நான் என்னையா 4 மணிக்கு எழுப்பி ஐயா அடுப்பு பற்ற வைக்கணும், ஜோம் பண்ண வாங்க. எதுக்கு? விறகு நல்லா எரியணும் ஆண்டவரே, அரிசி நல்லா வேகணும் ஆண்டவரே, போட்டுக்க கல்லு கூட விந்துடணும் ஆண்டவரே. விறகு அங்க தீப்பத்த வைக்கிறதுக்கு ஜோம் பண்ணிட்டு சரி தூக்கம் போயிட்டு இன்னும் பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி வீட்டுக்குள்ள பாரசனேஜுக்கு உள்ள வருவாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்துருவாங்க. ஒரே ஊர், இந்த தெரு அந்த தெருவில் இருக்கும். அவங்க ஐயா நாங்களும் உல வைக்கணும், ஜோம் பண்ண வாங்க. தீய வச்சுட்டேலப்பா. 5 மணிக்கு அடுத்தால ஓடி அங்க போய் ஜோம் பண்ணிட்டு வந்து இருக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள வந்துருவான் ஜோம் பண்ண கூட்டம். அடுத்த ஜபத்துக்கு ஐயா அந்த காய்கறி மளிகை ஜாமான்லாம் வந்திருக்கு, அதுக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிருங்களேன். எல்லாத்துக்கும் ஜபம். ஆக பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு போய் 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 ஜெபம் பண்ணி 9 மணி இந்த கோயில் குட்டியார் இருக்காரு, அவர் எதையும் கவனிக்க மாட்டார். ஐயர் என்ன லெவல்ல குளிச்சுட்டாரா கிளம்பிட்டாரா, அவர் 9 மணி ஆனா டாக்குன்னு பெல் அடிச்சிருவார். கடைசி பார்த்தா பல் விளக்காம கூட ஐயர்வாள் என்ன செய்யணும், அங்கே போட்டு கோயிலுக்குள்ள வர வேண்டிய சூழ்நிலை. அப்படி வரமாட்டாங்க, வர சூழ்நிலை ஆயிப்போம். கல்யாணம் நடத்தி வைக்கணும், மாப்பிள்ளை வந்துருவார். ஐயோ அவ்வளவு முடிஞ்சு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிட்டா எங்க வீட்டுக்கு ஒரு தடவை ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் அங்க ஒரு இங்க ஒரு தடவை ஜெபம், மறுபடியும் இங்க ஒரு தடவை ஜெபம். கஷ்டம். போதகர் வேலை ரொம்ப கஷ்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா அல்லேலூயா. கிளி வாங்கலையோ அம்மம்மாரே, கிளி வாங்கலையோ, கிளி வாங்கலையோ ஐயா மாரே, கிளி வாங்கலையோ. கிளியோ கிளி, பாவந்திருக்க வந்த கிளி, பரலோகம் வாழ்ந்த கிளி. பாவந்திருக்க வந்த கிளி, பரலோகம் வாழ்ந்த கிளி. சாபந்திருக்க வந்த கிளி, சஞ்சலங்கள் போக்குங்கிளி. சாபந்திருக்க வந்த கிளி, சஞ்சலங்கள் போக்குங்கிளி. அது பச்சை கிளி, அது பட்டு கிளி, அது பஞ்சவர்ண பவள கிளி. பச்சை கிளி அது பட்டு கிளி, அது பஞ்சவர்ண பவள கிளி. கிளி வாங்கலையோ அம்மா மாரே, கிளி வாங்கலையோ, கிளி வாங்கலையோ ஐயா மாரே, கிளி வாங்கலையோ. கிளியோ கிளி, கலங்காதே திகையாதே, கண்மணி போல் காத்திடுவேன். கலங்காதே நீ திகையாதே, கண்மணி போல் காத்திடுவேன். கலங்காதே திகையாதே, கண்மணி போல் காத்திடுவேன். என பொன்மணிகள் 1000 சொல்லி உன்னை தேற்றுங்கிளி. என பொன்மணிகள் 1000 சொல்லி உன்னை தேற்றுங்கிளி. அது பச்சை கிளி, அது பட்டு கிளி, அது பஞ்சவர்ண பவள கிளி. பச்சை கிளி அது பட்டு கிளி, அது பஞ்சவர்ண பவள கிளி. கிளி வாங்கலையோ அம்மா மாரே, கிளி வாங்கலையோ, கிளி வாங்கலையோ ஐயா மாரே, கிளி வாங்கலையோ. கிளியோ கிளி, மரித்துயிர்த்து மாந்தர்களின் பாவங்களை போக்குங்கிளி. மரித்து அது உயிர்த்து மாந்தர்களின் பாவங்களை போக்குங்கிளி. மரித்துயிர்த்து மாந்தர்களின் பாவங்களை போக்குங்கிளி. மறுபடியும் திரும்பி வந்து அழைத்து போவேன் என்ற கிளி. மறுபடியும் திரும்பி வந்து அழைத்து போவேன் என்ற கிளி. அது பச்சை கிளி, அது பட்டு கிளி,
அது பஞ்சவர்ண பவள கிளி, பச்சை கிளி அது பட்டு கிளி, அது பஞ்ச பவள கிளி. கிளி வாங்கலையோ அம்மா மாறே கிளி வாங்கலையோ, கிளி வாங்கலையோ ஐயா மாறே கிளி வாங்கலையோ. கிளியோ கிளி பொன்னகரம் வாழ்ந்த கிளி, லெப்ப குடியிருப்பு வந்த கிளி. பொன்னகரம் வாழ்ந்த கிளி, லெப்ப குடியிருப்பு வந்த கிளி. நன்மை பல செய்யும் கிளி, நலம் பெறவே வாழ்த்துங்கிளி. நன்மை பல செய்யும் கிளி, நலம் பெறவே வாழ்த்துங்கிளி. அது பச்சை கிளி, அது பட்டு கிளி, அது பஞ்சவர்ண பவள கிளி. பச்சை கிளி அது பட்டு கிளி, பஞ்சவர்ண பவள கிளி. கிளி வாங்கலையோ அம்மா மாறே கிளி வாங்கலையோ, கிளி வாங்கலையோ ஐயா மாறே கிளி வாங்கலையோ. கிளியோ கிளி. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? நேரம் ரொம்ப ஓடிட்டு, சாரி. ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, அருமையான நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய அன்பு பிள்ளைகள், ஒழுங்கும் கிரமமாய் வளர்க்கப்பட்ட வாலிப பிள்ளைகள். ஆண்டவரே, நேர்த்தியாய் பாடினார்கள். சபையில் உள்ள வாலிபர்களும் ஆண்டவரே நேர்த்தியாய் அமர்ந்திருந்தார்கள். அருமையான சபை ஆண்டவரே, இந்த சபையின் நடுவிலே நீர் இருக்கிறீரப்பா. உடைய அன்பின் பிரசன்னத்தை ஆண்டவரே இந்த சபைக்குள்ளே நான் அனுபவித்தேன் ஆண்டவரே, உணர்ந்தேன் ஆண்டவரே. நீர் இங்கு வியாபித்திருக்கிறீர். இந்த சபைக்குள்ளே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல மணிகளாய் களஞ்சியத்திலே சேர்ப்பதற்கு தகுதி உள்ளவர்களை எங்களை மாற்ற விரும்புகிறீரப்பா. நாங்கள் சண்டை போடாமல் ஒரே மனமாய் ஒரு தாய் பிள்ளைகளாய் இருந்து எங்கள் பிரச்சனைகளை எங்களுக்குள்ளே சுமூகமாய் தீர்த்து கொள்ள தகப்பனே நல்ல மணிகளாய் எங்களை மாற்றும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு பாடல் பாடின, இசை இசைத்த உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் உடைய கைகளிலே தருகிறேனப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் சார்ந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்கள் நடுவிலே பேடு வாசிக்க வந்த அன்பு மகனை ஆண்டவரே அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனை ஆசீர்வதியும், குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதியும். உடைய அன்பை உடைய மகன் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் சபை முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல கோதுமை மணிகளாய் மாற்றி ஒரு நாள் வரும் பொழுது களஞ்சியத்திலே சேர்க்க கர்த்தர்களை அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த ஆயருக்காய் ஸ்தோத்திரம், உபதேசியாருக்காய் ஸ்தோத்திரம், அவர்தம் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் செக்ஸ்டனுக்காய் ஸ்தோத்திரம், கோயில் குட்டியாருக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பத்தினருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த கிராமத்தை உயர்த்துங்கப்பா. ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் இந்த கிராமத்திலிருந்து ஆண்டவரே புறப்பட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. எழும்பி நின்று பின்பவனி கீதமாக 200 ஆண்டு கீதங்களில் 36வது பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா தேவனை, அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் அவரை துதியுங்கள் என்ற பாடலை பாடும். 200 ஆண்டு கீதம் 36வது பாடல்.
அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள். யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வரக்கடவோம். ஆமென்.